வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் ஆட்டோமொபைல் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. நிறைய நண்பர்கள் ஏன் போடல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான காரணத்தை நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போது ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். எது சம்மந்தமானா எம்டிசி, மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், சென்னை மாநகர பேருந்துகள். இப்போ கோவிட்-19 லாக்டவுன் இதை ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பஸ்ஸஸ்னுடைய டிரான்ஸ்போர்ட், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி, இப்போது எம்டிசி இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக விடப்பட்ட பேட்ச் ஆஃப் பஸ்ஸஸ், இந்த ரெட் பஸ்ஸஸ். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய அந்த பஸ்ஸஸ் டிசைன் ரொம்பவே நல்லா இருக்குது. அசோக் லேலண்ட், டாட்டா ரெண்டுலேயுமே விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் அசோக் லேலண்டில் விட்டாங்க, அதுக்கப்புறம் டாட்டாலேயும் ஒரு பேட்ச் விட்டுருந்தாங்க. சரி, இப்போ இந்த பஸ்ஸஸ் இதில் இருக்கக்கூடிய ஒரு சில டெஃபிஷியன்சிஸ், அதாவது ஒரு சில குறைகள், இதை தான் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸை நான் சொல்லிடுறேன். நான் கண்டிப்பாக அதனுடைய பாசிட்டிவ்ஸை நான் சொல்லி ஆகணும். இந்த பஸ்ஸஸ்னுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக, ஸ்பேஷியஸாக, அதே நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அது இல்லாமல் இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா நார்மல் பஸ்ஸஸை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக அதிகமாகவே இருக்குது. அதே போல் மேக்ஸிமம் இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்டான சேஞ்சஸ்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் சஸ்பென்ஷனோட வருது, ஆட்டோமேட்டிக் டோர்ஸோட இந்த பஸ்ஸஸ் வருது. கண்டிப்பாக சிட்டி ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற ஒரு பஸ் இது. சொல்லப்போனால் இவ்வளோ காலம் விட்ட பஸ்ஸஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நான் அதை சொல்லுவேன். அது இல்லாமல் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, டாட்டாலேயும் ஒரு பேட்ச் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எம்டிசியில் எப்போல்லாம் டாட்டா வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில வருஷம் தான் இருக்கும் ஃப்ளீட்டில். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் தான் இருக்கும். 1995 அப்போ ரொம்ப அழகான டிசைனில் ஒரு பேட்ச் விட்டாங்க. அந்த பஸ்ஸஸ் ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ரண்ட் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பஸ்ஸஸ்லாம் ஒரு 5-6 வருஷம் தான் வச்சுருந்தாங்க. ஒரு 2002 வரைக்கும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பஸ் மறைஞ்சு போச்சு. அதே போல் 2001-2 இதுலேயும் இன்னொரு பேட்ச் விட்டாங்க. அதில் இருக்க பஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷம் தான் ஃப்ளீட்டில் இருந்தது. 2010 மார்க்கோ போலோ அந்த பாடியில் விட்டாங்க, அந்த எஸ்எல்எஃப் செமி லோ ஃப்ளோரில். அதுவும் ரொம்ப வருஷம் வரல. இப்போ கிட்டத்தட்ட அது முக்கால்வாசி பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் தான் நிற்குது. அதை இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எப்போல்லாம் டாட்டா பஸ்ஸஸ் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிவ்டாக தான் இருக்குது. சொல்லப்போனால் பண விரயம் தான் நடக்குது. அப்போ டாட்டா பேருந்து வாங்குறது, அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படின்னா அந்த பஸ்ஸு சரியில்லையா அப்படின்னா, பஸ் எல்லாம் நல்ல பஸ்ஸு தான், நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறதில்ல. முக்கிய காரணம் என்னென்னா, டாட்டா விட அசோக் லேலனுடைய மெயின்டெனன்ஸ் பெட்டர் அப்படின்னு எம்டிசி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் ரீசன்ஸும் இருந்தது அந்த காலத்தில். காரணம் என்னென்னா, பேஸ் சேசஸ் ஒரு காலத்தில் 1312, 1510, 1210 இதெல்லாம் வரும். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஹை ஆர்பிஎம் இன்ஜின்ஸு. ஸோ டார்க் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்லாம் வைக்க முடியாது. ஸ்பீட் லிமிட் வச்சா ரொம்ப ஸ்லோ ஆகிடும். ஸ்பீட் லிமிட் இல்லாமல் தான் ஓட்ட முடியும். ஸோ ஓட்டும் போது ஹை ஆர்பிஎம்மில் ஆப்ரேட் பண்ணும்பொழுது வேர் அண்ட் டேர் அதிகமாக இருக்கும், அதிகமாக ஆயில் குடிக்கும். ஸோ ஆப்ரேஷன் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் லேலேண்டை கம்பேர் பண்ணும்போது. பட் லேலேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைக்கிங் சேசஸ் அந்த காலத்துலேருந்து 160 HP. ஸோ இது ஸ்பீட் கண்ட்ரோல் வச்சாலும் நல்லா இழுக்கும். மெயின்டெனன்ஸ் டாட்டாவை கம்பேர் பண்ணும்போது இதில் அந்தளவுக்கு இருக்காது. ஆனாலும் டாட்டாவையும் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் எம்டிசி அந்த காலத்துலேருந்து அது அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. ஆனாலும் வாங்குவாங்க, ரொம்ப காலம் அதை வச்சு மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த ரெட் பஸ்ஸில் வரக்கூடிய டாட்டா பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை டார்க் இன்ஜின். அந்த காலத்தில் இருந்து பாரு 1613, 1312 இருந்த மாதிரி 130 HP இன்ஜின் கிடையாது. எல்லாமே 160 HP இன்ஜின். அசோக் லேலண்ட் வைக்கிங்கை விட டார்க் அதிகம், 600 நியூட்டன் மீட்டர் டார்க். அப்போ இது பார்த்தீங்கன்னா லோ ஆர்பிஎம்லேயே ஓட்டலாம். லைலேண்ட் மாதிரியே நம்ம ஸ்பீட் லிமிட் அப்ளை பண்ணி நல்ல இழுசக்தி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பஸ்ஸஸ் இப்போ விட்டுருக்கூடிய அந்த 1515 சேசஸில் விட்டுருக்கூடிய டாட்டா பஸ்ஸுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட், ஆப்ரேஷன் காஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா லைலேண்டுக்கு ஈக்குவலாக இந்த பஸ்ஸையும் வச்சுக்கலாம். ஒரு 12 வருஷம் கண்டிப்பாக அதை மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஆசை. சரி, இப்போது இந்த ரெட் பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய ஒரு சில டெஃபிஷியன்சிஸை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 2005-6 இந்த பீரியடில் தான் சென்னையில் ஃபஸ்ட் டைம் டீலக்ஸ் பஸ்ஸஸ், ப்ராப்பரான டீலக்ஸ் பஸ்ஸஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. நீங்கள் பஸ் ஃபாலோவராக இருந்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ 2006 ஸோ அப்போ தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்எஃப் எல்லாமே செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ், ஆட்டோமேட்டிக் டோரோடு வந்துச்சு. அப்போ அந்த அசோக் லேலனுடைய பேட்சில் பார்த்தீங்கன்னா சிஆர்எஸ் இன்ஜினில் நிறையா வந்தது. 5 கியர்லேயும் நிறைய பஸ்ஸஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2010 இன்னொரு பேட்ச் வந்துச்சு. இப்போ இந்த பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டீலக்ஸ் பஸ்.
இப்போ இந்த வீடியோனுடைய தம்ப்நெயில்ல அந்த பஸ்னுடைய அந்த இதை கொடுத்துருக்கேன், அந்த இமேஜை கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ப்ளூ கலர் பஸ் வந்து ப்ராப்பரான டீலக்ஸ் பஸ். அது வந்து 2010 பேட்ச். அதில் பார்த்தீங்கன்னா செமி லோ ஃப்ளோர். அப்போ ஃப்ளோர் வந்து கீழே இருக்கும், லோ ஃப்ளோரில் செமி லோ ஃப்ளோர். அது பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வயசானவங்க ஏறலாம். ஸோ அது வந்து உண்மையாலே ஒரு வசதி உடைய ஒரு பேருந்து. இதை நம்ம ஒத்து கவனிக்கணும். அது இல்லாமல் அதுலேயும் ஏர் சஸ்பென்ஷன் இருந்தது, அதுலேயும் ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் இருந்தது. ஸோ இந்த பஸ்ஸினுடைய ஃபேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம். கிட்டத்தட்ட ஒயிட் போர்டை கம்பேர் பண்ணும்போது 2 மடங்கு ஃபேர் வச்சுருந்தாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம். 100% ஒர்த்துனாலும் ஆல்மோஸ்ட் ஒர்த்து. ஏன்னா அந்த மெஷின், அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்தது. செமி லோ ஃப்ளோர் இருந்தது, ஏறுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, சுற்றி ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டாங்க. அழகான பஸ் ஸ்டிக்கர் ஒட்டி இருட்டாக்கி உள்ளே நின்னாலே அன்கம்ஃபர்டபுளாக ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டாங்க. அதே போல் ஸ்பீட் லிமிட்டை வச்சுட்டாங்க. 60-65 வச்சு அந்த பஸ் நகராமல் கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து மிஷின் பார்த்தீங்கன்னா நல்ல மிஷின், நல்ல சிஸ்டம். அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணல. இப்போ வந்திருக்க ரெட் பஸ் இதுவும் ஒரு நல்ல சிஸ்டம் தான். ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பஸ்ஸில் ஸ்பீட் லிமிட் வைக்கல. ஸோ அப்போ பண்ண தப்பை இப்போ வைக்கல. சிட்டி ஆப்ரேஷனில் ரொம்ப ஊர்ந்து போவோம், 65, 50, 55லலாம் ஊர்ந்து போவோம். அந்த தப்பை இப்போ பண்ணல. ஸோ ஸ்பீட் லிமிட் வச்சாலும் ஓரளவு ஃபேர் லிமிட்டில் வைப்பாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போதைக்கு நிறைய பஸ்ஸஸில் இந்த ரெட் பஸ்ஸஸ்னுடைய பேட்சில் ஸ்பீட் லிமிட் இன்னும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. சரி, இப்போது 2 டெஃபிஷியன்சி, முக்கியமான டெஃபிஷியன்சி. இப்போ வந்துருக்கக்கூடிய இந்த ரெட் பஸ்ஸஸ், இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா இது டீலக்ஸில் தான் விடுறாங்க. ஃபேரும் டீலக்ஸ் ஃபேர் தான். ஆனால் டீலக்ஸ் பஸ்ன்னு இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபீச்சர் இல்லை. செமி லோ ஃப்ளோர் இல்லை. ஸோ நார்மல் சேஸ்லாம் பண்ணியிருக்காங்க, உயரமாக இருக்குது. ஆனால் ஸ்டெப்ஸை வந்து கீழே இழுத்துருக்காங்க. அவங்க ஏறுறதுக்கு ஈஸியாக எடுத்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வச்சிடலாம். இப்போ வயசானவங்க வந்து முதல் ஸ்டெப்பை வச்சிடலாம். ஆனால் மேற்கொண்டு மேலே ஏறி தான் போகணும். ஸோ அந்த எலிவேட்டட் ஃப்ளோர் வரைக்கும் அவங்க ஏறி தான் ஆகணும். அப்போ இதில் செமி லோ ஃப்ளோர் இல்லை. அப்போ டீலக்ஸ் பஸ்க்கான ஒரு பேசிக் கேரக்டரிஸ்டிக் இல்லை. இதே கேஎஸ்ஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் எல்லாமே செமி லோ ஃப்ளோராக இருக்கும். அதுவும் டீலக்ஸ் கேட்டகரி, ஆனால் எல்லாமே செமி லோ ஃப்ளோர். ஸோ அந்த பேஸ் ரெக்குவயர்மெண்ட் அங்கே இருக்கும். ஆனால் இப்போ இருக்க ரெட் பஸ்ஸில் இல்லை. ஆனால் அது டீலக்ஸ்ன்னு தான் கவர்மெண்ட் கொண்டு வந்துருக்கு. அப்போ மேஜர் டெஃபிஷியன்சி இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டோர் இப்போ கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக வந்துருச்சு நிறைய ஸ்டேட்ஸில். ஸோ ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது, நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏர் சஸ்பென்ஷன். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரியும், டீலக்ஸ் கேட்டகரி, அதுவும் அந்த சிட்டி டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கண்டிப்பாக செமி லோ ஃப்ளோரோடு சேர்ந்து இதுவும் வரும். அதான் ஏர் சஸ்பென்ஷனும் வரும். டெல்லி ஆகட்டும், மும்பை ஆகட்டும், பெங்களூர் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் இருக்கும். இப்போ இந்த ரெட் பஸ்ஸஸ், எம்டிசி ரெட் பஸ், லேட்டஸ்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோ பேர் உத்து கவனிச்சிருப்பீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. உத்து பார்த்தீங்கன்னா பாதி பஸ்ஸில் தான் இருக்குது, பாதி பஸ்ஸில் சஸ்பென்ஷன் இல்லை. அடுத்த வாட்டி போனீங்கன்னா ஒத்து கவனிங்க, குனிஞ்சு பாருங்கள். பாதி பஸ்ஸஸில் ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது, பாதி பஸ்ஸஸில் ஏர் சஸ்பென்ஷன் இல்லை. இதை நான் ஒரு சில டிரைவர்ஸ் கிட்ட நேராகவே சொன்னேன். அவங்களுக்கே இதை பற்றி ஐடியா இல்லை. நான் சொன்னதுக்கப்புறம் தான் அப்படியான்னு உணர்ந்தாங்க. அதுக்கப்புறம் போய் வெரிஃபை பண்ணிட்டு வந்தாங்க, ஆமான்னு அவங்க அதுக்கப்புறம் சொன்னாங்க. அப்போ இந்த ஒரு நிலை இருக்குது. அப்போ பஸ்ஸஸை வந்து ஒரே கேட்டகரியில் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு, டீலக்ஸ் கேட்டகரியில் கொண்டு வந்திருக்கு. ஃபேர் ஒரே ஃபேர் தான் நம்ம வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது பாதி பஸ்ஸில் ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது, பாதி பஸ்ஸஸில் ஏர் சஸ்பென்ஷன் இல்லை. அப்போ இது சரியானதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒன்று ஏர் சஸ்பென்ஷன் வச்சுருக்கணும் எல்லாத்துலேயுமே, இல்லை எல்லாத்துலேயுமே ஏர் சஸ்பென்ஷனை இல்லாமல் விட்டுருக்கணும். அப்போ இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் வைக்கிறது சரியில்லை. ஆல்ரெடி டாட்டாவில் விட்டுருக்கக்கூடிய ஒரு 2 வருஷம் முன்னாடி, டாட்டாவில் 2-3 வருஷம் முன்னாடி டாட்டாவில் விட்ட டீலக்ஸ் கேட்டகரி பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ஏர் சஸ்பென்ஷன் கிடையாது, பட் ஆட்டோமேட்டிக் டோர் இருக்குது. ஒன்று அந்த மாதிரியே இதை விட்டுருக்கணும், இல்லை ப்ராப்பராக ஏர் சஸ்பென்ஷன் வைக்கணும். அப்போது டீலக்ஸ் ஃபேர் அரசு வாங்குது, ஆனால் டீலக்ஸ் ஃபேருக்கு ஏற்ற வசதி இந்த ரெட் பஸ்ஸஸில் இல்லை. வெளியே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஸ்பேஷியஸாக இருக்குது, டிசைன் நல்லா இருக்குது, எர்கோனாமிக்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது, லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். அதனால் பேசிக்கான ஃபீச்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. செமி லோ ஃப்ளோர் மிஸ் ஆகுது. பாதி பஸ்ஸஸில் ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது, பாதி பஸ்ஸஸில் இல்லை. அப்போ ஒன்று வந்து வைக்காமே விட்டுருக்கலாம், காசாவது மிச்சம். இல்லை வச்சா எல்லாத்துலேயும் வச்சுருக்கணும். அப்போ இந்த ஒரு டிஸ்கிரிப்பன்சி வருது. ஸோ இதுதான் நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போ நம்ம ஃபேர் வாங்குறதுக்கு அளவுக்கு அதுக்கான வசதி உள்ளே இருக்கணும் இல்லையா? அப்போ இதுதான் நம்ம உணரணும். அட்லீஸ்ட் ஃபியூச்சர் பேட்சஸ்லையாவது ஒரே கேட்டகரியில் பஸ்ஸு கொண்டு வரும்போது அந்த ஃபீச்சர்ஸும் யூனிஃபார்மாக இருக்கணும். ஒரு கேட்டகரின்னு சொல்லும்போது எல்லா பஸ்ஸஸ்லேயும் யூனிஃபார்மாக அதே வசதி இருக்கணும். எஸ்எல்எஃப் இருக்கணும், ஏர் சஸ்பென்ஷன் இருக்கணும், அதே போல் டோர் இருக்கணும், ஆட்டோமேட்டிக் டோர் இருக்கணும். இப்போ இது ஏதாவது ஒன்று இல்லைனா கூட அதை நம்ம டீலக்ஸ் எடுத்துக்க முடியாது, ஆமாவா இல்லையா? அப்போ இந்த பேருந்துகளில் இந்த டெஃபிஷியன்சி இருக்குது. அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வரக்கூடிய பேட்சஸ்லையாவது கண்டிப்பாக
எல்லா ஃபெசிலிட்டிஸோடையும் அது டீலக்ஸாக கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் இதை நம்மளால் டீலக்ஸாக ஏற்றுக்க முடியும். அப்போது இந்த ஒரு டெஃபிஷியன்சி, இந்த ஒரு பற்றாக்குறை, இதில் வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும். இந்த ஏர் சஸ்பென்ஷனில் கவனம் செலுத்தணும். வரக்கூடிய பேருந்துகளை செமி லோ ஃப்ளோரில் வாங்கலாம். டாடா லைனில் இதில் வேணால் வாங்கலாம், பிரச்சனை இல்லை. வேணால் பாரத் பென்ஸில் கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை ப்ராப்பராக பண்ணணுன்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். அப்போ வரக்கூடிய பேட்சஸில் எல்லாத்துலையும் யூனிஃபார்மாக செமி லோ ஃப்ளோர் இருக்கணும், ஏர் சஸ்பென்ஷனும் இருக்கணும், அதே போல் ஆட்டோமேட்டிக் டோர்ஸும் இருக்கணும். நன்றி.